Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முதல்வரின் எலும்பை உடைப்பேன் என பேசிய வழக்கில் கைதான திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் கோரி மனு அளித்துள்ளார். அவசர வழக்காக விசாரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு முறையீடு செய்துள்ளார். பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் கோரி மீண்டும் மனு அளித்துள்ளார். முதல்வரின் எலும்பை உடைப்பேன் என பேசிய வழக்கில் கைதான திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் கோரி மனு அளித்துள்ளார். அவசர வழக்காக விசாரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு முறையீடு செய்துள்ளார். இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பிலுள்ளார். செந்தில்குட்டி, மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டமானது திமுக சார்பில் கடந்த சனிக்கிழமை இரவு கோயில்பட்டி கிருஷ்ணன் கோயில் திடலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் மார்க்கண்டேயன் அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியிருந்தார். இது தொடர்பாக தாவேகா கட்சியினர் அளித்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டு 15 நாள் நீதிமன்ற சிறையில பாளையங்கோட்டை சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவருக்கு அவர் மீதான போடப்பட்ட அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த விவகாரம் தொடர்பாக மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி இளந்திரையன் முன்பாக அவருடைய தரப்பு வழக்கறிஞர் காசிராஜன் இன்று முறையீடு செய்தார். இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதி இளந்திரையன் இன்று மதியம் 2:15 மணி அளவில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். தகவலுக்கு நன்றி செந்தில்குட்டி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.